ரெட்டில்ஸ் பாடிநல்லூர் அந்த பகுதியில் அமைந்துள்ள ஒரு இந்தோ பர்மா புத்த கோவில். கிட்டத்தட்ட ஒரு 80 வருடங்களாக அங்கே அந்த கோவில் இருந்து வருகிறது. அதை கம்பீரா புத்தான்றவர் ஆரம்பித்தார். 1987 அதை முறையாக பதிவு பண்ணி சுற்றுச்சுவர் அமைச்சு அங்கே ஒரு மடாலயம், புத்த மடாலயம், புத்த கோவில், அந்த மாதிரி ஒரு 4 ஏக்கர் கிட்ட இருக்கிற நிலத்தில் அரசாங்கத்தோட நிலம், அரசாங்கத்தோட அனுமதியோடு தான் அந்த இடத்துல வந்து அந்த கோவில் இந்த நாள் வரைக்கும் இருந்து வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 1987 ஒரு நிர்வாகிகள் அமைகிறாங்க. அதில் ஒரு 4 நிர்வாகிகள், குருசாமி மற்றும் அவரை சார்ந்த ஒரு 4 நபர்கள், அவங்கெல்லாம் வந்து அந்த கோவிலில் கையாடல் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு அங்கே இருந்த புத்த துறவிகளுக்கு தெரிய வருது. தெரிய வந்து அதை அவங்க கேட்கும்போது அவங்க தாக்கி அவங்கள வந்து அங்கேருந்து வெளியே துரத்துறாங்க. உடனடியாக அது வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது. கம்ப்ளைண்ட் ஆகி அதுக்கு வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறாங்க. மறுபடியும் தொடர்ந்து அந்த செயலில் அவங்க ஈடுபட்டதால் பொன்னேரி நீதிமன்றத்தில் அவங்க மேலே ஒரு வழக்கு பதிவு செஞ்சு ஒரு இன்டரிம் ஆர்டர் வாங்குகிறாங்க. அந்த 4 நபர்கள் இந்த கோயில் நிர்வாகத்திலேயோ எந்த ஒரு செயல்பாடுகள்லையோ பணியிலையோ இருக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாங்க. அது போட்டதுக்கப்புறம் அவங்க வெளியேறிடுறாங்க. அது தொடர்ந்து துறவிகளும் ஒரு 30 வருடங்களாக தொடர்ந்து வந்து பணியாற்றி வர்றாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு புதிய ஒரு டீம் வந்து அவங்க ஆர்கனைஸ்ட் ஆகி அங்கே புதிய கோயில் கட்டி நிர்வாகம் பண்ணி ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் 30 வருடங்கள் கழித்து குருசாமியோட அவர் இறந்து போயிட்டார். அவரோட வாரிசுதாரர்கள், அவரோட மனைவி, அவரோட பிள்ளைங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் அப்பாவுக்கு சொந்தமான இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்த கோயிலை தனியார் அறக்கட்டளையாக மாற்றுறதுக்காக உள்ளே இருந்த கேமராக்களை அத்துமீறி உள்ளே நுழைந்து இந்த துறவிகளை அவங்க வந்து அடித்து வெளியே துரைத்துட்டு பூட்டிட்டாங்க. கோயிலை பூட்டிட்டு மொத்தமாக அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அங்கே பர்மிஸ் தான் நிறைய ஃபுல்லாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற அவங்களோட ஆதரவாளர்களை கூட்டு வந்து, அடியாட்களையும் கூட்டு வந்து அங்கே கோயிலில் இருக்கிற கேமராக்களை கட் பண்ணிட்டாங்க. கேமரா கட் பண்ணிவிட்டு அங்கே கோயிலில் இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல. அங்கே அந்த பெயர் பலகையை எடுத்துகிட்டு அவங்க அப்பா பேர் குருசாமி, அவர் பேரில் இருக்கிற பெயர் பலகையை வச்சுருக்கிறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் 100க்கு தகவல் தெரிவித்து அங்கே இருக்கிற ரெட்டில்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் வந்து தகவல் தெரிவித்தோம். அங்கே போய் நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வந்து இது நீங்கள் எங்களை வந்து பார்க்கக்கூடாது, எல்லண்டோ இஷ்யூ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்த துறவிகளை முறையான அனுமதி பெற்று தான் இங்கே வந்து அவங்க வந்து இந்த பணியை செய்கிறாங்க. அவங்கள வந்து தாக்குறது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அந்த காவல்துறை அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. நாங்கள் அதை தொடர்ந்து 2 நாளைக்கு முன்னாடி ஆவடி காவல் ஆணையரகத்தில் போயிட்டு நாங்கள் கமிஷனரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்தோம். இமீடியட்டாக நான் டிஆர்ஓக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், இமீடியட்டாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் உறுதி கூறியிருக்கிறாரு. இவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்குறதுக்கான வேலைகளை செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட ஆட்களை கோயில் வாசலில் போட்டுட்டு கோயிலை பூட்டிட்டு யாரையும் இவங்க வரக்கூடாத மாதிரி பண்ணுறாங்க. இது இவங்க எல்லாருமே முறையாக புத்திஸ்ட்டு, ப்ராப்பராக அங்கே கூட இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே புத்த மதத்துக்கு தங்களை மாற்றிக்கொண்டாங்க, அனுமதியோடு செயல்படுறாங்க. ஆனால் இப்போ அவங்க வர்றவங்க புத்திஸ்ட் அல்லாதவர்கள். அவங்க அங்கே இருக்கிற லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே தேவையில்லாத பேனர்களை வைக்கிறதும் அந்த கோயிலை நிர்வாகத்தை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு வர்றாங்க. இது அங்கே புத்த மதத்தில் ஈடுபட்டு வர்ற எல்லா மக்களுக்கும் மிகுந்த வருத்தத்தை அளிக்குது. அதனால் கலெக்டரை பார்த்து, நாங்கள் மாவட்ட ஆட்சியாளரை பார்த்து நாங்கள் அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்து அதன் மூலயமா அந்த புத்த கோயிலை மீட்டு முறையாக அங்கே கோயிலை நிர்வகிக்கிறதுக்கு அனுமதி பெற்றிருக்கிற அவங்கக்கிட்ட கோயிலை கொடுக்கணும். தேவையில்லாத அசம்பாவிதங்களும், ஏன்னா கோயிலை பூட்டிட்டாங்க, உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரில. நாங்கள் வச்சுருக்கிற இவங்கெல்லாம் சேர்ந்து வச்சுருக்கிற அந்த கண்காணிப்பு கேமராக்களையும் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு இப்போ தெரியல. ஸோ அங்கே ஏதோ அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, வேறு ஏதாவது தவறான விஷயங்களுக்கு அந்த கோயிலை புனித ஸ்தலத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கை. அங்கே கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்குறோம். இதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். இவங்க பர்மாலேருந்து வந்திருக்கிறாங்க.